பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பௌர்ணமி. இன்று இரவு பிரார்த்தனையோடு நாம் நம்மை தயாரித்துக் கொள்வோம். ஏனென்றால் நாளைய தினம் 8ஆம் தேதி அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை நாம் எல்லோரும் சிறப்பிக்கவிருக்கிறோம். கல்யாணதுர்கம் அன்னை மரியாள் ஆசிரமத்திலே மாதாவினுடைய விசேஷமான ஆசீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாளைய தினம் 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் காலையிலே இங்கே ஜெபம் நடக்கவிருக்கிறது. இந்த ஜெபத்தின் நேரத்திலே நீங்கள் எல்லோரும் உங்கள் இல்லங்களிலே ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய விருப்பம் என்ன? நம்மளுடைய இஷ்டப்படி, நம்மளுடைய விருப்பத்தின்படி கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சையோடு ஜெபிக்கிறோம். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கடவுளுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்துக்கு செவி சாய்க்கிறவர்கள் நல்ல நிலைமையிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே இருப்பார்கள். தன்னுடைய விருப்பத்தின்படி கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் பலத்த ஆசீரை பெறுவார்களோ பெறாமல் போவார்களோ நிச்சயமாக சொல்ல முடியாது. கீழ்ப்படிதல் இல்லாததினாலே, கீழ்ப்படியாமையினாலே ஏவாள் செய்த தவறின் நிமித்தம் சபிக்கப்பட்டோம், பரலோகத்திலிருந்து விரட்டப்பட்டோம். அன்னை மரியாள் அந்த களங்கத்தை துடைத்தவர்கள். முழுமையான கீழ்ப்படிதனாலே பரலோகத்தின் வாசல்களை நமக்கு மீண்டும் அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. முழுமையான கீழ்ப்படிதல். தன் வாழ்க்கையிலே கடவுள் விரும்புகிறதை நடந்தால் போதும் என்று அவர்கள் நினைத்தார்கள். தன்னுடைய விருப்பம் ஒரு இடத்திலே கூட செயல்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை, ஜெபிக்கவில்லை. கர்த்தராகிய தேவனோடு ஜென்மம் கொடுத்து அவர்களோடு பிரயாணித்தார்கள். மரணம் வரைக்கும் அவர்களுக்கு கூட நின்றார்கள். அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லோருக்கும் தாயாக இருந்து அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே துணை நின்றதை நாம் அறிவோம். நாமளும் ஒரு அருமையான பிரயாணத்தை, ஒரு ஆன்மீக பிரயாணத்தை நாமளும் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்திலே அன்னை மரியாளுடைய கரங்களை பிடித்து நாம் நடந்து செல்லும் பொழுது ஒரு தாயோடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த பிரயாணத்திலே எத்தனை இன்னல்கள், இடர்கள், சோதனைகள், சாத்தானின் துன்புறுத்தல்கள் வந்தாலும் அன்னை மரியாள் நமக்காய் ஜெபிக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய உண்மை. இந்த திருமலையிலே அன்னை மரியாள் கடந்த வருஷத்திலிருந்து இந்த நாள் வரை பார்ப்போமேயானால் நம்பிக்கையோடு ஜெபித்த 2 கேன்சர் பேஷண்ட்களுக்கு முழுமையான சுகத்தை கொடுத்திருக்கிறார்கள். கோர்ட் கேஸ், வழக்கு வியாஜியங்கள் எத்தனையோ பேருக்கு அதனுடைய தீர்வு கிடைத்திருக்கிறது. குழந்தை செல்வம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த 8 குடும்பங்களுக்கு இந்த வருஷம் மாத்திரம் அன்னை மரியாள் ஆசீர்வதித்திருக்கிறார்கள், குழந்தை செல்வத்தை கொடுத்து. இன்னும் அவர்களுடைய நாமத்திலே இந்த இடத்திலே ஜெபிக்கும் பொழுது நடந்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். எத்தனையோ பேர் குடிவெறியிலிருந்து மீட்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள். இரவும் பகலும் குடித்துக் கொண்டே இருக்கிற எத்தனையோ குடும்பங்களே இன்று அமைதி, சமாதானம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாதாவினுடைய கரங்களை பிடித்து நாம் செய்கிற பிரயாணம் நிச்சயமாய் நமக்கு பலத்த ஆசீரை கொண்டு வந்து சேர்க்கும். நாம்
அடைய வேண்டிய இலக்கை சென்று அடைவோம். கீழே விழ வேண்டிய நேரம் வருகிற பொழுது அவர்கள் நம்மை தாங்கி பிடிக்கிறார்கள். சோதனை வரும் பொழுது அவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள். பிசாசானவனை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று ரகசியத்தை அவர்கள் நம்மளோடு இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். தாயாக நின்று நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நல்ல நாளிலே அன்னை மரியாள் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். கல்யாணதுர்கம் அன்னை உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி நீங்கள் விரும்புகிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு ஆசீர்வதிக்க கொடுக்கட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆமென்.